உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பொதுக்காலம் 18ஆம் வாரம் செவ்வாய். முதல் வாசகம் எரேமியா இயல் 30 இறைவாக்கியங்கள் 1 முதல் 2, 12 முதல் 15, 18 முதல் 22. எரேமியா 30 முதல் 33 அதிகாரங்கள் ஆறுதல் மொழிகள் என்ற தலைப்பிலே இடம்பெறும். இன்றைய வாசகம் வடபகுதியில் வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு இறைவன் விடுதலை வாக்குறுதி தந்ததை எடுத்து கூறுகிறது. தண்டனை அளிப்பவர் இறைவனே, அத்தண்டனையிலிருந்து விடுதலை அளிப்பவரும் அவரே என்பதை இந்த வாசகம் சுட்டுகிறது. தண்டனை அளிப்பவர் இறைவனே. இஸ்ரவேல் மக்கள் பிற தெய்வ வழிபாட்டுக்கு அடிமையாகிவிட்டனர். உடன்படிக்கை வழி உறவு கொண்ட தெய்வத்தை மறந்து சின்ன வீடுகளை, பிற தெய்வங்களாகிய காதலர்களை தேடிச் சென்றனர். 30:14. காதலர்கள் இவர்களை கைவிட்டு விட்டனர். உன் காதலர்கள் அனைவரும் உன்னை மறந்து விட்டார்கள், உன்னை தேடுவதே இல்லை. 30:14. கட்டிய கணவன் போன்ற இறைவனும் இவர்களை தண்டித்தார். உங்கள் தலையெல்லாம் வடுக்கள், இதயமெல்லாம் தளர்ச்சி, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலில் நலமே இல்லை. எசாயா 1:5 என்று தென்னாட்டு யூதா குலத்தினரை பார்த்து எசாயா கூறியது இவர்களுக்கு பொருந்தி அமைகிறது. உன் காயம் ஆறாது, உன் புண் மிகவும் கொடியது, உன் காயத்தை கட்டுவார் ஒருவரும் இல்லை, உன் காயங்களை ஆற்ற மருந்தே இல்லை. 30:12 என்பார் இறைவன். இது மட்டுமன்று, இஸ்ராயேலின் பாவங்கள் மிக மோசமானவை. 30:14 என்பதால் மேலும் இறைவன் மாற்றானை தாக்குவது போல் இவர்களை தாக்குகிறார். 30:14. ஆம், பாவி தன் பாவங்களிலே மீண்டும் மீண்டும் உழலும்போது இறைவனிடமிருந்து தன்னை துண்டித்து கொள்கிறான். இதுவே இவனுக்கு பெரும் தண்டனையாக அமைகிறது. நமது வாழ்விலும் சின்ன வீடுகள் நிறைய இருப்பதை நாம் அறிவோம். இவை அனைத்தையும் தகர்த்து எறியும் போது தான் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாவோம். நம்முடைய சின்ன வீடுகள் யாவை? பணப்பேராசையா? அன்பின்மை, நீதியின்மை, பொறாமையா? தற்புகழ்ச்சி, தற்பெருமை, சுயநல மிகுதியா? சிந்திப்போம். எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. லூக்கா 16:13 என்பதை உணர்வோமா? இரக்கம் காட்டுபவரும் இறைவனே. நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நாம் உங்கள் கடவுளாய் இருப்போம். 30:22 என்ற ஆண்டவர் தம் வாக்கு பொய்க்க விட மாட்டார். நம்முடைய மனமாற்றத்தில் நம்மை விட கடவுளே அதிகம் கரிசனை காட்டுகிறார் எனலாம். தானாகவே நம்மை அணுகி வந்த துணிபவன் எவன் என்று கேட்டு அவன் நம்மை அணுகும்படி செய்வோம் என்று அவர் கூறுவதன் மூலம் இறைவனே நம் மனமாற்றத்திற்கும் புது வாழ்வுக்கும் அடிப்படை என்பது விளங்குகிறது. பாவி மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்யாதது என்ன? நாம் யாக்கோப்பின் கூடாரங்களை திரும்ப நிலைநாட்டுவோம். நாம் இரக்கம் காட்டுவோம். நாம் அவர்களை பலுக செய்வோம். நாம் அவர்களை மகிமைப்படுத்துவோம். நாம் அவர்களை துன்புறுத்துவோரை தண்டிப்போம். 30:18-21 என்பார் இறைவன். இறைவன் நமக்கு மறுவாழ்வு அளிக்கும் இப்பணியில் அவரோடு நாம் ஒத்துழைப்போமா? நம் கல்மனம் கரையுமா? அருள்நோய்
மிகவும் தயவும் பொறுமையும் அளவிலாத இரக்கமும் பொருந்திய கடவுளே, 1000 படைப்புகளுக்கும் இரக்கம் புரிகிறவரே, அக்கிரமங்களையும் பாவங்களையும் போக்குகிறவரே, பாவி என்மேல் இரக்கம் வையும் என்போம். பொல்லாயினவெல்லாம் போயகல வந்தருளி மெஞ்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, அருள்வாயே என்று வேண்டுவோம். சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன் என நீ ஆண்டுகொள் என்போம். 2ஆம் வாசகம் நற்செய்தி மத்தேயு 15, 1, 2, 10, 14. மாசுபடுத்துவது எது, தூய்மைப்படுத்துவது எது என்பதை பற்றி விவாதம் நடக்கிறது. சட்டத்தை பின்பற்றாவிடில் அது மாசு விளைவிக்கும் என்பர் பரிசேயர். இயேசுவும் சட்டத்தை விட அன்பே மேலானது, அன்பே மனிதனை தூய்மைப்படுத்தும் என்பார். மாசுபடுத்துவது மனித உறுப்புகளில் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை. அது சாவை விளைவிக்கும் நஞ்சு நிறைந்தது. யாக்கோப்பு 3:8. அதை அடக்குவது எளிதன்று, அது எப்பக்கமும் பிறழும். குதிரையை கப்பலை கட்டுப்படுத்தலாம், ஆனால் நாவை கட்டுப்படுத்துவது இயலாதது. அது மிகச்சிறிய உறுப்பு, எனினும் காட்டுத்தீ என பரவும் நெருப்பு பொறி போன்றது. மனிதரின் வாழ்க்கை சக்கரத்தை எச்சரிக்கும் நெருப்பு, அக்கிரம உலகின் உரு அது. யாக்கோபு 3:1-12. மனிதனை மாசுபடுத்துவது அது. வாயிலிருந்து வெளிப்பெறுவதே மனிதனை தீட்டுப்படுத்தும். மத்தேயு 15:11 என்பார் ஆண்டவர். எனினும் நாவு, அதாவது வாய் மட்டும் குற்றவாளியாவதில்லை. வாயினின்று வருபவை உள்ளத்தினின்று வருகின்றன, அவையே மனிதனை மாசுபடுத்துகின்றன. 15:18. உள்ளத்திலே உருவாகி வாய் வழி வெளிப்படுவன பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை. கலாத்தியர் 5:19-21, மத்தேயு 15:18-20 முடிய. நம் உள்ளத்தை கட்டுப்படுத்தாத போது, நம் நாவை அடக்கி ஆளாத போது, நாம் நம் உறுப்புகளுக்கே அடிமைகளாகிறோம். எனவே நமது நாவை அடக்குவோமா? யாகவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லெழுக்கப்பட்டு. குறள் 127. நம் உள்ள வெறிகளை கட்டுப்படுத்துவோமா? மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபெற. குறள் 34. தூய்மைப்படுத்துவது. வெள்ளிச் சட்டங்கள் சடங்குகளை பின்பற்றி வாழ்தலின் தவறு. வெடிச்சடங்குகள் சடங்குகளை பின்பற்றி வாழ்தலில் தவறு இல்லை. எனினும் வெறும் வெளி அனுச்சாரங்கள் மட்டும் ஒருவனை புனிதப்படுத்த முடியாது. உண்ணும் முன் கைகளை கழுவ வேண்டும் என்று பாரம்பரியப்படி ரபிகள் கூறினர். எனினும் கரங்களை கழுவி விட்டு உண்ணச் சென்றவன் கள்ளனாய், காமுகனாய், காலியாய், கசடனாய் இருக்கலாம். கை கழுவினால் என்பதாலே அவன் தூய்மையாகி விடுவதில்லையே. வெளிச்சட்டம் அவனை தூயவனாக கருதினும் உள்சட்டம் அவனை குற்றவாளி என சுட்டுகிறது. எனவே சுத்தமான கைகளும் உண்ணும் சுத்தமான உணவும் ஒருவனை நீதிமானாக்க முடியாது. மாறாக அன்பு நெறியில் நடப்பவன் ஒருவன் கை கழுவாது உண்டாலும் அவன் தூயவனே. ரோமையர் 14:14-15. ஏனெனில் அவன் அன்பே அவனை
தூய்மைப்படுத்துகிறது, புனிதனாக்குகிறது. எனவே வெளிச்சடங்குகளை நுணுநுணுக்கமாக பின்பற்றுதலை விட்டுவிட்டு அன்பின் அடிப்படையிலே நமது வாழ்வை அமைப்போம். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு என்பதை உணர்வும். அன்பின் வழியது உயிர்நிலை. அஃதில்லார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. நமது புனிதம் அன்பு வழி வெளிப்படட்டும். நமது அன்பு நமது புனிதத்தின் அறிகுறியாக இருக்கட்டும். இதற்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.